ஃபினான்ஸ் டயட் டே 5. ஈரோடு பள்ளிப்பாளையம் மாதிரியான டயர் 2-3 சிட்டிஸ்ல இருக்கவங்க கூட ஆவரேஜா 4 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் ஜஸ்ட் மேரேஜுக்காக மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பர்சனுக்கு ஹார்ட்லி 3 ல இருந்து 4 வருஷத்துக்கான சேவிங்ஸா இருந்திருக்கும். இன்கேஸ் சேவ் பண்ணி அவங்க செலவு பண்றாங்கன்ற பட்சத்துல ஓகே ஃபைன். ஒருவேளை கடன் வாங்கியோ இல்ல அக்கம் பக்கத்துல வாங்கி செலவு பண்ற பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க ஆஃப்டர் மேரேஜ் லைஃபை ரொம்ப பெரிய மெஸ்ல கொண்டு போய் மாட்டி விட்டுரும். இன்கேஸ் நீங்க நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி இப்பவே 10 to 15K 11% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய எந்த ஒரு மீடியத்துல வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து கோல்டா இருக்கலாம், எஸ்ஐபியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 11% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய மீடியம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப கிட்டத்தட்ட 3 வருஷத்துலயே அது 8 லட்சம் ரூபாயா வளர்ந்துருக்கும். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் அது உங்க மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்க யூஸ் பண்றப்ப உங்க ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு டெப்ட்டை பத்தி யோசிக்க வேணாம். அண்ட் ஃபர்தர் பிளானிங்ஸும் நீங்க எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லாமையே பண்ணலாம். இந்த மாதிரி கோல்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் பத்தின டெய்லி அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.